முருகர் பக்தரா இருக்கவங்க கண்டிப்பா இந்த ஊரை ஒரு முறையாவது விசிட் பண்ணிடுங்க. கண்டிப்பா முருகர் இந்த ஊருக்கு வந்ததுக்காக ஒரு ப்ரூஃபும் இருக்கு. அத கண்டிப்பா இந்த வீடியோல காட்டியிருக்கேன். இந்த ஊருக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்குங்க. இந்த ஊருக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்குன்னா, கண்டிப்பா எனக்கும் முருகருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எங்க அப்பா பொறந்து வளர்ந்த மண்ணுங்க. அதனால இந்த ஊர் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். வேலூர் மாவட்டத்துல காவேரிப்பாக்கம் அருகிலே இருக்கு இந்த கோவிந்தச்சேரி. நான் சின்ன வயசுல இந்த ஊருக்கு மலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, முருகரோட கால் தடி வந்து ஓப்பனா இருக்கும். நாங்க தொட்டு கூட விளையாடி இருக்கோம். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, வேலி போட்டு நல்லா பராமரிக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் குறைஞ்சது ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த முருகர் கோவிலுக்கு வரேங்க. மெயினா வந்ததே பார்த்தீங்கன்னா, முருகரோட காலடி பார்க்க தான் எனக்கு. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். இப்போ வரைக்கும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. இந்த மலையே பார்த்தீங்கன்னா, ஞானமலைன்னு தான் சொல்லுவாங்க. கித்தோட 5வது மொட்டை எங்க ஊர்ல தான் போடணும்னு நான் வேண்டி இந்த கோவிலுக்கு வரீங்கன்னா, கிருத்திகை டைம்ல அன்னதானமும் போடுறாங்க.